ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. இன்றைக்கி ஞானேஸ்வர் மகாராஜுடைய 3வது ஹரிபாட் நம்ம பார்க்க போகிறோம். திரிகுண அசார நிர்குண ஹே சார 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 விசார ஹரிபாட்ட சகுண நிர்குண குணாஞ்சே அகுண ஹரிவீன மனாவியர்த்த ஜாய அவ்யக்த நிராகர நாஹி தியாஹாகார जेतो निचराचर हरसि बजे ज्ञानदेवा ध्यानी रामकृष्णा मानी अनंत जन्मोनि पुण्य होये हरिमुखे मना पुण्याची घनाना को न करी. இந்த 3வது ஹரிபாட்டில் என்ன சொல்கிறா அப்படின்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் சொல்லியிருக்கா 3 குணங்கள் மனுஷாளுக்கு இருக்குது. இந்த ஜகத்தில் 3 குணங்களுடைய மனுஷா இருக்கா. என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சத்வ ரஜ தம அப்படின்ற குணங்களால் ஆன மனுஷர்கள் தான் மனிதர்கள்னு கிடையாது, ஜீவராசிக்கு இருக்கிற குணங்கள். இந்த சத்வ குணம் அப்படின்றது நல்ல காரியங்கள் மனசில் செலுத்துறதுக்கான ஒரு குணம், மன அடக்கம், புலனடக்கம், துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொள்கிற ஒரு தன்மை, சகிப்புத்தன்மை, வைராகியம், அந்த மாதிரி குணம் என்ன சொல்கிறான்னா சத்வகுணம் அப்படின்னு சொல்கிறா. இந்த ரஜோகுணம் அப்படின்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவாட்ட. ஞானம், வீரம், தர்மம், தானம், கல்வி, அந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் அவளுக்கு மனசு ஈடுபடும். அதே நேரத்தில் வேற்றுமை எண்ணம், புலனின்பத்தில் பற்று, சண்டை, உற்சாகம், அதிலெல்லாம் ரொம்ப அந்த புகழ், ஆசை, அந்த மாதிரி குணத்துலேயும் அவளுக்கு ஆசை இருக்கும். அந்த குணம் இருக்கும் அவளுக்கு, இந்த ரஜோகுணம் அப்படின்றவாளுக்கு. இந்த தமகுணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபுல்லாகவே ஒரு கெட்ட குணங்கள் மட்டுமே இருக்கிறவா. காமம், மயக்கம், கலக்கம், கோபம், பேராசை, அந்த மாதிரி நிறைய உணர்வுகள், கெட்ட உணர்வுகள் இருக்கிறவா தமகுணம் அப்படின்னு சொல்கிறா. இந்த 3 குணத்தால் ஆன இந்த ஜகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம், அது என்ன அப்படின்னா மாயை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கே இப்போ எப்பயோ முதல்ல ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கும், இப்போ அது பிடிக்காமல் போயிடும். மனுஷாலேயே இப்படி தான், முதல்ல பிடிச்சிருக்கும், அப்புறம் பிடிக்காமல் போயிடும். அந்த மாதிரி எவ்வளோ மாற்றங்கள் நமக்குள்ளேயே வர்றது இல்லையா. அப்போ அது மாயை. அது நிரந்தரம் அப்படின்னா அது இருக்கணும்ல, அப்படியே இருக்கணும் இல்லையா. ஆனால் அது மாறுறதுனால அது மாயை. இந்த மாதிரி மாயையை உணர்ந்து ஆதிசங்கரர் பகவத் பாதால்